பேர் தேவையான்னு பேசிட்டே பக்கத்தில் வந்து அசந்த நேரத்தில் கிக் பண்ணுறப்ப அதுலேருந்து மிஸ் ஆகிட்டு அவன் தலையை பிடிச்சி சுவத்திலே அடிக்கிறான். ஒரே அடியில் நாக் அவுட் அவன். மொத்த பேர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. வாஸ்கோ கரெக்டாக நோட் பண்ணிட்டேன், இவன் ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருக்கான்னு. ஸோ முன்னாடி வர ஹெல்ப் பண்ண, ஆனால் இவன் ஒத்துக்கவே இல்லை. மீராவை வருத்தப்பட வச்சுருக்கான். அதனால நான் தான் அவனை பொழக்கணும்னு நினச்சிருக்கான். அடுத்து ஜூடோ யூஸ் பண்ணுற ஒருத்தன் வரான். ஒரே ஒரு தடவை என் கையில் மட்டும் அவன் செத்தான்னு நினச்சிட்டு பழக்கம் போல் எல்லாத்துலேயும் இருந்து மிஸ் ஆகிட்டு பஞ்ச் வைக்கிறான். இவனும் காலி. இவன் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸே இவனை பார்த்து பயப்படுறாங்க. லீடரே ஸ்ட்ரைட்டாக இறங்குறான். இவனை பார்த்தாலே தெரியுது ஒரு பாக்ஸர்னு. ஆனால் ஆல்ரெடி செம்ம டயர்டுவேன். கால்லாம் நடங்குது. எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நான் ஒரு நேஷ்னல் லெவல் பாக்ஸர்னு நினச்சிட்டு அவனை அட்டாக் பண்ணுறான். இவனையும் ஒன் ஷாட் பண்ணுறான். டேனியல் பார்க் அவனை நாக் அவுட் பண்ண அதே பஞ்ச் சோலார் பிளெக்ஸஸில் அடிக்கிறான். அப்படியே மண்டி போட்டு தரையில் வீழ்றான். மீரா முன்னாடி கெத்து காமிச்சாச்சுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ராபரி பண்ணுறவனோட மொத்த கேங்கும் அங்கே வந்துடுது. மொத்தமாக மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறானுங்க. வாஸ்கோ முன்னாடி வரான். உன் சண்டை முடிஞ்சிருச்சு, இப்போ இதை நான் பார்த்துக்கிறேன்னு.